புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 321. அசையும் அனைத்திற்கும் நிலையான சக்தி இருக்கிறது. அயன உழைப்பாளி அங்கே ஓய்வில் இருக்கிறான். வெற்றிடத்தில் எந்த சாவியும் படைப்பாக மாறுவதில்லை. ஒரு ஆன்மாவால் பார்க்கப்படும் மாபெரும் பொறிமுறை இல்லை. விதியால் மாற்றப்பட்ட பெரிய இயந்திரங்கள் எதுவும் இல்லை. ஒரே மார்பில் நன்மையுடன் தீமையின் திருமணம். அன்பின் பிடியில் சண்டையின் மோதல். வாழ்க்கையின் சோதனையின் ஆபத்தான வலி. சீரற்ற தன்மை மற்றும் வாய்ப்பின் மதிப்புகளில் மனதின் சூதாட்டத்தின் ஆபத்து. அலட்சிய கடவுள்களின் பந்தயத்தில் நம் வாழ்க்கையை பணயமாக வீசுதல். மற்றும் யோசனையின் மாறும் விளக்குகள் மற்றும் நிழல்கள். மேற்பரப்பு நனவில் விழுதல். மற்றும் ஒரு ஊமை சாட்சி ஆன்மாவின் கனவில். பாதை காணப்படாத உலகின் பிழையை உருவாக்குதல். அறிவு என்பது அறியாமையைத் தேடுவது. வாழ்க்கையின் படிகள் உடை இல்லாமல் தடுமாறும் தொடர். தற்செயலான வடிவமைப்பின் அதன் அம்சம். உண்மை மற்றும் பொய்யின் சம அளவு. அந்த அசைவற்ற மற்றும் மாறாத உலகில் அணுகலை காணவில்லை. எந்த காரணமும் இல்லை. வாழ உரிமை இல்லை. ஆவியின் அசைவற்ற சக்தி மட்டுமே ஆட்சி செய்கிறது. அது நித்தியத்தின் வழியாகவும் அதன் சர்வவல்லமையுள்ள மற்றும் சர்வவல்லமையுள்ள அமைதியின் வழியாகவும் தன்னுள் நிலைத்திருக்கிறது. சிந்தனை சிந்தனையுடன் மோதுவதில்லை. உண்மை உண்மையுடன் மோதுகிறது. போட்டி உரிமையுடன் உரிமை போர் இல்லை. தடுமாறும் மற்றும் அரைகுறையான வாழ்க்கைகள் இல்லை. வாய்ப்பிலிருந்து எதிர்பாராத வாய்ப்புக்குச் செல்கின்றன. துடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இதயங்களின் துன்பம் இல்லை. செயலற்ற அமானுஷ்யத்தின் உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அமானுஷ்ய மூழ்காத நெருப்பால் ஆயுதம் ஏந்தியவர்கள் நித்தியத்தின் பாதுகாவலர்கள். அதன் சட்டத்தை எப்போதும் சத்தியத்தின் மாபெரும் அடித்தளத்தில் நிலைநிறுத்துகிறார்கள். அதன் அற்புதமான மற்றும் காலமற்ற வீட்டில் இயற்கை அதன் ஊமை ஆன்மீக படுக்கையில் மாறாமல் ஆழ்நிலை அதன் மூலத்தை அறிவது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 322. மற்றும் பல உலகங்களின் கிளர்ச்சிக்கு நிரந்தர அமைதியில் அசையாமல் உறுதியளிக்கிறது. அனைத்தையும் உருவாக்கும், அனைத்தையும் நிலைநிறுத்தும் மற்றும் விலகி சாட்சி தனது அசைக்க முடியாத சமநிலையிலிருந்து பார்க்கிறார். செய்யப்பட்ட அனைத்தையும் ஒரு பெரிய கண். படைப்பின் கிளர்ச்சிக்கு மேலே அமைதியில் நித்திய உயரங்களில் மூழ்கி அவர் தனது கரையற்ற சுயத்தில் பாதுகாக்கப்பட்டார். அனைத்தையும் காணும் ஒருவரால் மட்டுமே துணையாக இருந்தார். சிந்தனையால் பிணைக்க முடியாத அளவுக்கு வலிமையான மனம். விண்வெளியில் விளையாடுவதற்கு மிகவும் எல்லையற்ற வாழ்க்கை. காலத்தை நம்பாத எல்லைகள் இல்லாத ஆன்மா. உலகின் நீண்ட வலியின் அழிவை அவர் உணர்ந்தார். அவர் ஒருபோதும் இறக்காத பிறக்காத சுயமாக ஆனார். அவர் முடிவெளியின் அமர்வுகளில் சேர்ந்தார். அண்ட முணுமுணுப்பில் முதன்மையான தனிமை விழுந்தது. காலத்தால் பிறந்த விஷயங்களுடன் தொடர்பு உருவாக்கப்பட்டது. வெறுமையாக வளர்ந்தது இயற்கையின் பரந்த சமூகம். அனைத்தும் அவற்றின் உருவமற்ற விதைக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டன. உலகம் ஒரு சுழற்சி மணி நேரம் அமைதியாக இருந்தது. அவன் விட்டுச் சென்ற துன்பகரமான இயற்கை தன் பரந்த எண்ணற்ற வயல்களை அவனுக்கு கீழே பராமரித்தாலும் அவளுடைய மகத்தான செயல் பின்வாங்கி தொலைதூரத்தில் தோல்வியடைந்தது. ஒரு ஆன்மா இல்லாத கனவு இறுதியாக நின்றது போல. உயர்ந்த மோனங்களிலிருந்து எந்தக் குரலும் இறங்கவில்லை. அவளுடைய பாழடைந்த தனிமைகளிலிருந்து யாரும் பதிலளிக்கவில்லை. இடைநிறுத்தத்தின் அமைதி ஆட்சி செய்தது. தெய்வங்கள் பிறப்பதற்கு முன் பரந்த அழியாத அமைதி. ஒரு உலகளாவிய சக்தி காத்திருந்தது. ஊமையாக மறைக்கப்பட்ட ஆழ்நிலையின் இறுதி ஆணையை. பின்னர் திடீரென்று ஒரு கீழ்நோக்கிய பார்வை வந்தது. ஒரு கடல் அதன் சொந்த ஆழங்களை ஆராய்வது போல ஒரு உயிருள்ள ஒற்றுமை அதன் மையத்தில் விரிவடைந்து எண்ணற்ற கூட்டங்களுடன் அவரை இணைத்தது. ஒரு பேரின்பம், ஒரு ஒளி, ஒரு சக்தி, ஒரு சுடர்வெள்ளை காதல்.